Everest Academy. Seek the peak with us. Hi all, welcome to Everest Academy. Hope நீங்கள் எல்லாரும் ஒரு மைண்ட் செட்க்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம UGTRP படிப்போம் அப்படி சொல்லிட்டு வந்திருந்தா ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்துடுங்க. ஏன்னா எவ்வளோ நேரம் கடத்த ரிசல்ட் வந்து கொஸ்டின் மார்க் ஆகிட்டே போகும். லைக் லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து 10th யூனிட்டோட அப்ரோச் பார்த்தோம். எப்படி வந்து எங்கள் மெட்டீரியலை வந்து அப்ரோச் பண்ணுறது, எப்படி படிக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். எல்லாருமே ரேஸில் ஓடுவாங்க, கரெக்டாக? எவ்ரி பீப்புள் எல்லாருமே ரேஸில் ஓடுவாங்க. ஆனால் ஒரே ஒருத்திங்க தான் ஃபஸ்ட்டாக வருவாங்க. ஏன்னு யாருன்னா யோசிச்சிருக்கீங்களா? ஏன் அப்படின்னா எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ஆனால் எல்லாருமே கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களா? எல்லாருமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா கிடையாது. ஸோ ஒருத்தங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சி கன்சிஸ்டன்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணோன்னா மட்டும்தான் நம்மளால ரிசல்ட்டுக்கு போக முடியும். ஸோ எப்பயுமே நான் சொல்கிறேன்னா கன்சிஸ்டன்சி மட்டும்தான் ஒரே ஒரு கீ. ஹார்ட் ஒர்க்லாம் செகண்ட் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது எப்பயுமே கன்சிஸ்டன்சி தான். கன்சிஸ்டன்சி இஸ் அ கீ ஃபார் சக்ஸஸ். இதை வந்து ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து என்னோட லைஃப்லேருந்தே நான் சொல்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட் டைம் கேட் கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் இன்ஜினியர் எழுதும்போது என்னோட மார்க் எவ்வளோ தெரியுமா? -3. அப்போது இந்த கேட் எக்ஸாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ஐயோ, இதுக்கு மேலே இந்த கேட் எக்ஸாம் எழுதக்கூடாது, இட் இஸ் நாட் ஃபார் அஸ் அப்படின்னு. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, I studied consistently. I cleared my gate. PG முடித்த உடனே நான் கேட்டு கிளியர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு டைம் கிளியர் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டமாக இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் வந்துச்சு எல்லா கேட் எக்ஸாமும் என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. என்னால் இப்போ வந்து கேட்டு கிளியர் 2023, 24, 25, 26 எல்லாம் போட்டுக்க முடியுது. ஸோ ஏன் இதை சொல்ல வரேன், என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்சிஸ்டன்சி மட்டும்தான். நான் கன்சிஸ்டண்ட்டாக படித்தேன், ஐ கேன் கிளியர் எவ்ரி எக்ஸாம். அதே மாதிரி தான் நீங்களும் இப்போ கன்சிஸ்டண்ட்டாக படிச்சிங்க அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கிளியர் திஸ் எக்ஸாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு எக்ஸாமில் என்னதான் நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருந்தாலும் சரி, என்னதான் நமக்கு இந்த இதுக்கு இதுதான் ஆன்சர்னு எக்ஸாக்டாக தெரிஞ்சிருந்தாலும் சரி, கொஸ்டின் அப்ரோச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஸ்டின் அப்ரோச் தெரிலனா என்னதான் நம்ம படிச்சிருந்தாலுமே யூஸ்லெஸ் ஆகிடும். ஸோ கொஸ்டின் அப்ரோச் வந்து நிறைய டைப் இருக்கும். ஃபஸ்ட்டு டைரெக்டாக நம்ம அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஆன்சர் வந்து நமக்கு டைரெக்டாக தெரியும், நாலேஜ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம். அடுத்த கொஸ்டின்னு கொஞ்சம் அப்ளை பண்ணி, இப்போ ஃபார்முலா இருக்குது அப்படின்னா ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வர மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிறதுனா க்ரியேட்டிவிட்டி. நமக்கு ஃபார்முலாவும் தெரியணும், அப்ரோச்சும் தெரியணும், கொஞ்சம் நமக்கும் ஒரு க்ரியேட்டிவிட்டி இருந்தால் தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணுவோம். இதெல்லாம் கிரியேட்டிவிட்டி பேஸ்டு கொஸ்டின்ஸ். ஓகே, இன்னொரு டைப் ஆஃப் அப்ரோச் இருக்குது, என்னென்னா எலிமினேஷன். இப்போது ABCD மோஸ்ட்டாக நாங்கள் CSIR நெட்டு கேட்டுக்கெலாம் இந்த அப்ரோச் தான் யூஸ் பண்ணுவோம், எலிமினேஷன் மெத்தட். மோஸ்ட்டாக 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுவோம், கொஷின் ஆன்சர் ஆப்ஷன்ஸ் வச்சு. எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 2 ஆப்ஷன் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எலிமினேட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஏவா டியா அப்படின்றத நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டைமும் சேவ் ஆகும், அவ்வளோ நேரம் ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரியான அப்ரோச்சஸஸ்லாம் வச்சு தான் நம்மளால் கொஷின்ஸை வந்து பார்க்க முடியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு 10 கொஷின் கிட்ட பார்ப்போம், எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஆர்கானிக்கை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இதுதான் எனக்கு எல்லா எக்ஸாம்லையும் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அதே மாதிரி உங்களுக்கும் நான் காமிக்கிறேன். ஸோ நமக்கு
நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக நம்ம இது எடுப்போம். தி ஆக்சிடேஷன் ஆஃப் பென்சின் பை V2O5 in presence of air produces. இவ்வளோதான் கொஸ்டின். இதில் வந்து நமக்கு ஆர்கானிக்கில் பென்சின் ரிங்கும் இல்லை, ரியாக்ஷன்ஸும் காமிக்கல, வேர்டிங் மட்டும்தான் இருக்குது. அப்படின்னும் போது நிறைய விஷயம் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. இப்போது பென்சின் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சிடேஷன் ஆஃப் பென்சின் பை V2O5. அப்போ V2O5 தான் ஒரு ஏஜென்ட், ஆக்சிடைஸ் ஆகுது. அப்போ இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஏர். என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே தான் நான் கடைசியாக சொன்ன எலிமினேஷன் மெத்தட் வந்து நம்ம ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு இது ஆக்சிடைஸ் ஆகுது, நம்ம இதெல்லாம் விட்டுரும், இதோட வேலை என்ன அதெல்லாம் நமக்கு தெரியலனாலும் பரவாயில்ல. இப்போ ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னா இங்கே பாருங்கள், பென்சோயிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிருக்கு. COOH கரெக்டாக. பென்சால்டிஹைட் ஃபார்ம் ஆயிருக்கு. CHOவா, இங்கே பென்சோயிக் ஆன்ஹைட்ரேட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, இப்போ ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. இங்கெல்லாம் பாருங்க, எக்ஸ்ட்ரா ஒரு கார்பன் வந்திருக்கு, இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா கார்பன் இருக்கு, இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா கார்பன் வந்திருக்கு, இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா கார்பன் வந்திருக்கு, இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா கார்பன் வந்திருக்கு. கார்பனாக இருக்குது. கார்பனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. கரெக்டாக வெனடியம் பென்டாக்சைடு தான் நம்ம போட்டோம். இது ஆக்சிடைஸ் தான் பண்ணவே ஒழிச்சு கார்பன் எல்லாம் இன்னொன்று இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் எலிமினேஷன் மெத்தட். இதுவும் இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. இப்போ மேலிக் நைட்ரேட் அப்படி சொல்லிட்டு போயிடலாம். ஸோ இது வந்து எலிமினேஷன் மெத்தட். கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான், நான் 2 ஸ்டார் மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்த அப்ரோச், இது உண்மையான ஆர்கானிக். Provide a appropriate sequence of the reagent that can be bring about the following. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எங்கள் கொஸ்டின் வந்து டைரெக்டாலாம் இருக்காது. இப்போ பென்சினில் வந்து நைட்ரேஷன் பண்ணால் நைட்ரேஷன் எங்கே போகும் அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன். இதுதான் என்னோட அப்ரோச் ஆஃப் எக்ஸாம். ஏன்னா நான் ஸ்டாருக்கு தான் எய்ம் பண்ணுறேன். சரியா? இப்போது இங்கே பென்சின் மட்டும் இருக்குது, ரியேஜென்ட் என்ன அப்படின்றது தான் எங்கள் கொஸ்டினே. இப்படி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நைட்ரேஷன் இங்கே நடந்திருக்கு. அப்படின்னா இது என்ன பொசிஷன்? இங்கே ஒரு குரூப் இருக்குது, இதுக்கு பேரா பொசிஷனில் நைட்ரேஷன் நடந்திருக்கு. கரெக்டாக? ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதே தான் எலிமினேஷன் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணோம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், கான்சன்ட்ரேட்டு HNO3, கான்சன்ட்ரேட்டு HNO3. அப்போ ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட்டு HNO3 போட்டோம் அப்படின்னா எங்கேயோ ஒரு பக்கம் நைட்ரேஷன் நடந்துடும். கரெக்டாக? அடுத்து அல்கலேஷன் பண்ணோன்னா என்ன ஆகும்? இதுக்கு மெட்டா பொசிஷனில் தான் CH3 வரும். அப்போது இந்த ஆப்ஷன் தப்பு. நைட்ரேஷன் ஃபஸ்ட்டு வருதுனாவே இந்த ஆப்ஷன் தப்பு தான். சரியா? இங்கே அதே மாதிரி இங்கே அசைலேஷன் நடக்குது. இங்கே வந்து எப்படி மெத்தட் மட்டும் ஜாயின் ஆச்சோ, இங்கே என்ன நடக்கணும் அப்படின்னா NO2, இங்கே டபுள் பாண்டும் CH3, இப்படி ஒரு குரூப் வந்து இங்கே ஃபார்ம் ஆகணும். அப்போது இதுவும் தப்பு ஆயிடுச்சா? எலிமினேட் பண்ணியாச்சு. இப்போ 2 ஆப்ஷன் தான், எது அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் கரெக்டாக நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ஆப்ஷன் என்னன்னு பார்ப்போம். அல்கைலேஷன், இந்த காம்பவுண்ட் பேர் என்ன? டொலுவின் ஃபார்ம் ஆகுது. இது கூட தென் KMnO4 போட்டோம் அப்படின்னா இது ஒரு பயங்கரமான ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னா டொலுவினை பென்சோயிக் ஆசிடாக மாற்றிடும். இப்போ பென்சோயிக் ஆசிட் நைட்ரேஷன் பண்ணால் என்ன ஆகும்? ஏன்னா இது ஒரு மெட்டா பொசிஷன் டைரக்டர்ஸ், ஏன்னா இது வித்ட்ராயிங் குரூப். அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா NO2. ஆனால் நமக்கு எங்கே வருது? பேரா பொசிஷனில் வருது. அப்போது இந்த ஆப்ஷனும் தப்பு. அப்போது நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான். இதை நீங்கள் போட்டு பாருங்கள், டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. சரியா? அடுத்து
ஸோ இது வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியான கொஸ்டின் தான். ஸோ ஐ கேன் கிவ் 3 ஸ்டார். ஓகே, அடுத்து இன்னும் நல்ல சுவாரஸ்யமான ஒரு கொஸ்டின். மேஜர் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் சிம்பிள் குளோரினேஷன் ரியாக்ஷன் மட்டும்தான். ஒன்று மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குங்க. CF3 டெட்ராஃப்ளூரோ இருக்கு மீத்தேன். ஏன் டெட்ராஃப்ளூரோ மீத்தேன் அப்படின்னா CH3 இதில் 3 ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு CF3 போட்டிருக்கேன், டெட்ராஃப்ளூரோ மீத்தேன். ஸோ இங்கே வந்து இது நமக்கே தெரியும், இது வந்து ஒரு -I எஃபெக்ட் இருக்க ஒரு குரூப். அப்போது என்ன, மெட்டா பொசிஷன் டைரக்டர் இது. ஓகேவா? அப்போது எங்கெல்லாம் ஆர்த்தோ வந்திருக்கு, இது தப்பு. இங்கேயும் ஆர்த்தோ வந்திருக்கு, தப்பு. இங்கே ஆர்த்தோ பேரா வேற வந்திருக்கு, தப்பு. இங்கே பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இதுவும் தப்பு. அப்போது இது மட்டும்தான் ஆர்த்தோ, மெட்டா, பேரா. அப்போது C மட்டும்தான் ஆப்ஷன் கரெக்ட். இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ ஐ கேன் கிவ் 1 மார்க். புரியுதா? ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் என்னன்னு பார்க்கணும், அது எலக்ட்ரான் வித்ட்ராயிங்கா டொனேட்டிங்கான்னு பார்க்கணும். அடுத்து அது எங்கே டைரக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ எங்கே டைரக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அப்படின்றதுனால மெட்டா பொசிஷனை மட்டும்தான் டைரக்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஆப்ஷன் C மட்டும்தான். இங்கெல்லாம் ஆப்ஷன் பார்த்தாவே எலிமினேட் பண்ணலாம். ஆர்த்தோல இருக்கு, தப்பு. ஆர்த்தோலையும் இருக்கு, ஆர்த்தோல இருக்கு, பேரால இருக்கு, தப்பு. இங்கே பேரால இருக்கு, அப்போ இதுவும் தப்பு. ஓகேவா? ஸோ இப்படிதான் ஒரு கொஸ்டின் வந்து அப்ரோச் பண்ணணும். அடுத்து இது வந்து கொஞ்சம் நம்ம யோசிக்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின். எலக்ட்ரோஃபிலிக் ரிங் சப்ஸ்டியூஷன் இஸ் மோஸ்ட் டிஃபிகல்ட் இன் அப்படின்னு கேட்டிருக்கோம். எலக்ட்ரோஃபிலிக் ரிங் சப்ஸ்டியூஷன், எலக்ட்ரோஃபிலிக்னா நமக்கு தெரியும், எலக்ட்ரான் லவ்விங். அப்போ இந்த ரிங் வந்து எலக்ட்ரான் ரிச் ரிங்கா இருக்கணும். ஓகே, எலக்ட்ரான் ரிச் ரிங்கா இருந்தாதான் இங்க இருக்க ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஏதோ ஒன்று சப்ஸ்டியூட் ஆகுதுன்னு அர்த்தம். மோஸ்ட் டிஃபிகல்ட் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எலக்ட்ரான் டெஃபிஷியண்டா எந்த காம்பவுண்ட் ஆக்குதோ அந்த ரிங்ல தான் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்கிறதுக்கு. ஸோ இங்கே பாருங்க, இது என்னதான் வந்து டீஆக்டிவேட்டிங் குரூப்பாகவே இருந்தாலும் இதோட லோன் பேர் வந்து உள்ள கொடுக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் மீத்தாக்சி குரூப் லோன் பேரை கொடுக்கும். அதே தான் இங்கே நைட்ரஜன் லோன் பேர் கொடுக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரானை வாங்குவாங்க. இவங்க மட்டும் எலக்ட்ரானை பயங்கரமாக வாங்குவாங்க. அதனால இங்கே இந்த ரிங் என்ன ஆகுது, எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ரிங்காக மாறுது. அப்போது எங்கே எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னா நைட்ரோ சப்ஸ்டியூட்டரில் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன் மீன்ஸ் ஏன் இங்கே வந்து CU டபுள் ஆசிட் குரூப் இருக்கே, அதெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டாமா அப்படின்னா எல்லா ஆப்ஷன்லையுமே ஆசிட் குரூப் இருக்கு. ஓகே, என்ன அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அதை மட்டும் பார்த்து தான் இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். ஓகே, இப்போ ஒன்றா தான் இருக்குது, இது எல்லாமே டீஆக்டிவேட்டிங் தான், எல்லாமே ரியாக்டிவிட்டியை குறைக்கும் தான். ஆனால் இதில் இருக்க சப்ஸ்டியூஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இதோட ரியாக்ஷன் ரேட்டை வந்து டிஃபர் பண்ணி கொடுக்கறது இந்த சப்ஸ்டியூஷன்ஸ் மட்டும்தான். அதனால ஆப்ஷன் C. அடுத்து இது ஒரு நல்ல கொஸ்டின் ஆக்சுவலி, இது கரெக்டாக எழுதிக்கிறேன். இது ஒரு ஆன்ஹைட்ரேட். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து ஆசிட்டிக் ஆன்ஹைட்ரேட் இன் பிரசன்ஸ் ஆஃப் லூயிஸ் ஆசிட் போட்டிருக்காங்க. ஆசிட்டிக் ஆன்ஹைட்ரேட் இன் பிரசன்ஸ் ஆஃப் லூயிஸ் ஆசிட் என்ன ஆகும், நான் எழுதுறேன் பாருங்க. பென்சின் இருக்கு, ஆசிட்டிக் ஆன்ஹைட்ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இன் பிரசன்ஸ் ஆஃப் லூயிஸ் ஆசிட்னா இங்கே வந்து லூயிஸ் ஆசிட் இப்படி கேப்சர் ஆகிருக்கனால இங்கே வந்து டெல் பாசிட்டிவ் கிரியேட் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணும். இது இங்கே வந்து இங்கே அட்டாக் ஆகி அதெல்லாம் நமக்கு தேவையில்லை.
ஃபஸ்ட்டு என்ன ரியாக்ஷன் என்ன நடக்கும் அப்படின்னா இப்படி ஒரு காம்பவுண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, அடுத்து ஜிங்க் மெர்குரி இன் பிரசன்ஸ் ஆஃப் HCl. இது என்ன ஆகும் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணிடும். இப்படி ஒரு காம்பவுண்ட் நமக்கு மேக்கப் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இங்கே எழுதுகிறேன், இப்படி ஒரு காம்பவுண்ட் வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெத்திலேஷன் பண்ணுறோம், அதாவது அல்கைலேஷன் பண்ணுறோம் இன் பிரசன்ஸ் ஆஃப் லூயிஸ் ஆசிட். இது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பா, அதாவது ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருக்க குரூப். அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்த்தோ பேரா டைரக்டர். அப்போ இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா CH3 அப்படின்னு வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஆப்ஷன் சி. இதுவும் ஒரு நல்ல கொஷின். இது வந்து நம்ம அப்ளிகேஷன் பேஸ்டு கொஷின். ஸோ ஜிங்க் மெர்குரி இந்த அமல்கமோட வேலை என்னன்னு பார்க்கணும், அல்கைலேஷனோட வேலை என்னன்னு பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ எஸ், அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் வந்து ஒரு நல்ல கொஸ்டின். த ரேட் ஆஃப் நைட்ரேஷன் வில் பி அப்படின்னு சொல்லிட்டு 3 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, ABC அப்படின்னு. ஸோ வந்து ஹைட்ரஜன் மட்டும் மாறி மாறி இருக்குது. 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு டியூட்ரியம் இருக்குது, ரெண்டுமே டியூட்ரியமாக இருக்குது. இது வந்து என்ன இதில் கேட்க வராங்க அப்படின்னா நமக்கு வந்து இதுக்கான பேசிக்கான நாலேஜ் இருக்கா அப்படின்றது தான் இங்கே கேள்வியே. இங்கே பாருங்க, இது வந்து சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனில் எதுனா மூக்கு நுழைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இவங்கள தான் நம்ம சப்ஸ்டியூட்டே பண்ண போகிறோம். ஹைட்ரஜனுக்கு பதிலாக தான் யாரோ ஒருத்தர் வர போகிறாங்க, டியூட்ரியமுக்கு பதிலாக தான் யாரோ ஒருத்தர் வர போகிறாங்க. அப்போது இங்கே சப்ஸ்டியூவண்ட்டாக இருக்கிற மெத்தில் குரூப் எல்லாமே ஒன்று தான் அப்படின்ற போது ஒரே மாதிரியான ரேட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ இது வந்து ஒரு நல்ல கொஷின். ஆக்சுவலி இது வந்து கிரியேட்டிவிட்டி பேஸ்டு கொஷின். ஸோ மொத்தமாக வந்து இந்த 10th யூனிட்டில் ஃபஸ்ட்டு ஆர்கானிக் பார்ட்டில் மட்டும் நாங்கள் 72 கொஷின் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து நார்மலாக சிலபஸை படிச்சிட்டோம், கொடுத்த மெட்டீரியல் படிச்சிட்டோம், டெஸ்ட் எழுதிடலாம், நோ 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 அப்போல்லாம் என்றைக்குமே நடக்காது. கண்டிப்பாக கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். சால்வ் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து வி ஷுட் ஆல்வேஸ் எய்ம் டு ஸ்டார்ஸ். அப்போ தான் வந்து 3 லேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் ஆல். இன்றைக்கி ஓரளவுக்கு ஒரு 5-6 கொஷின் நம்ம பார்த்தோம். இது வந்து கிளாஸ் கிடையாது. ஆக்சுவலி எங்கள் மெட்டீரியல் எப்படி இருக்கும், எங்களோட கொஷின் டிஸ்கஷனோட டெமோ கிளாஸ் எப்படி இருக்குது, எஜுகேட்டரோட நாலேஜ் எப்படி இருக்குது அப்படின்றது காமிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம். ஆல்வேஸ் 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 கன்சிஸ்டன்சி இஸ் தி ஒன்லி கீ. அட்மிஷன்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது எங்ககிட்ட. ஸோ இங்கே வரது மட்டும்தான் உங்கள் பொறுப்பு. இங்கே வந்ததுக்கப்புறம் படித்து வேலை வாங்குறது எல்லாமே நம்ம ஒழுங்காக பண்ணோன்னா தன்னை போல் அது பேசாமல் நடக்கும். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற எங்கள் காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் அஃபீஷியல்ஸ் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் அவர் ஜர்னி டுகெதர். தேங்க்யூ.